நான் ஏற்கனவே உங்கள் மத்தியில் வைத்த அந்த ஜெப விண்ணப்பத்தின்படியாகவே நம்முடைய தேசத்தை குறித்து நம்முடைய மத்தியிலே ஒரு சில காரியங்கள் வைக்க இருப்பது. நம்முடைய தேசத்தில் 5 விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல போற காரியம் மதத்தின் அடிப்படையில் அல்ல, ஜாதியின் அடிப்படையில் அல்ல, அவள் வாழுகிற வாழ்க்கையின் விதத்தை குறித்து நம்ம மத்தியில் சொல்ல வேண்டும். வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அந்த 5 வித ஜனங்களை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். ரோமர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை புரிந்து கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை குறித்து கேள்விப்படவே இல்லை சொன்னா எப்படி அவர்கள் விசுவாசிக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய ஸ்தாபகருக்கு தேவன் தந்த தரிசனம் என்ன தெரியுமா? இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்களுக்கு நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் சொன்ன அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்கள். இன்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய ஊழியர்களாய் கூட இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஓகே, முதலாவது ஒரு கூட்டம் இயேசுவை கேள்விப்படாத கூட்டம் இன்று வரையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது ஒரு கூட்டம் வேகமாக வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்திற்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், ரத்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாவ தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். 2 விதமான கடவுள்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள். சில சொல்லுவாங்க, இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், இயேசுவை நான் பார்க்க அப்பப்போ கும்பிட்டு செய்வேன், ஆனா எங்க கடவுள் நாங்கள் விட முடியாது, மறக்க முடியாது. 2ம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. எளிய காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு மட்டும் கடவுள் என்று அல்ல, இயேசுவும் ஒரு கடவுள், இதுவும் ஒரு கடவுள் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்திய ஜனங்கள். முதலாவது ஜனம் சொன்னா எப்படிப்பட்ட ஜனம்? ஒரு முறை கூட இயேசுவை பற்றி கேள்விப்படாத ஜனம். அது வசனம் ஆதாரத்தோடு நம்ம சொல்லியிருக்கிறேன். 2வது ஜனம் எப்படி சொன்னேன்? இயேசுவும் ஒரு ஆண்டவர், இயேசுவும் ஒரு கடவுள் சொல்லி, இயேசு மட்டுமல்ல இயேசுவும் ஒரு கடவுள் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 3வது ஒரு கூட்டத்தை பார்ப்போம் சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம் வேகமாக வாசிக்கலாம். கற்பனையின் மேல் விதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்திலே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே ஏற்படாதபடினாலே கொஞ்ச காலமாக விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பின்மாற்றத்துக்குள்ளாய் வாழ்கிற ஒரு கூட்டம். நான் கிறிஸ்தவனா வாழ்ந்திருந்தேன், இயேசு எனக்கு தெரியும், ஆலயத்துக்கு போன மனுஷன் தான், ஜெபித்தவன். இன்றைக்கு நாள் அப்படி வாழ முடியல. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பின்மாற்றத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 3வது ஒரு கூட்டம். ஃபர்ஸ்ட் கூட்டம் இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்படாதவர்கள், இயேசுவும் ஒரு தெய்வம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற 2வது கூட்டம். 3வது கூட்டம் பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். எல்லாமே உங்களுக்கு வசன ஆதாரத்தோடு சொல்லி கேட்டிருக்கேன். 4வது ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். வேகமா வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அவருடைய 16வது வசனத்துக்கு வேகமா வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், என்னை நல்லவன் என்று சொல்வானானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைகொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டு வருகிறேன். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்று ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு இயேசு, நீ பூரண
சற்குணராய் இருக்க விரும்பினால் பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். எந்த வார்த்தையை கேட்டபொழுது உன்கிட்ட இருக்கிறது நீ மற்றவனுக்கு கொடுப்பான்னு சொன்னது அந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கத்தோடு போயிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போன ஒரே நபர் இந்த நபர். வந்த நபர்களே வரும்போது எப்படி வர சந்தோஷமா வர என்ன சொல்றான்? நான் சிறு வயது முதல் இந்த பிராணங்களை கை கொண்டு இருக்கின்றான். யார்கிட்ட சொல்றான்? அதான் முக்கியம். அவர்கிட்ட சொல்றான். என்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லுங்க, அவங்கள்ட்ட ஏதாவது பேசலாம். நம்மளுக்குள்ள யார் எங்க வீட்டுல கூட ஏதாவது சில விஷயங்கள் பேசலாம், அவரை மறைச்சோட பேசலாம். ஆனா அவரை மறைச்சு பேச முடியுமா? முடியாது. அவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருகிறேன் சொல்லி. ஆண்டவர் அதுக்கு மறுக்கல. இல்லப்பா நீ போய் சொல்லல. உன் கேஸ் அவர் நினைக்கிறான், ஆமா உண்மைதான்ப்பா. நீ பூர்ண சர்ப்பனாக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொன்னபோது அவன் நாம் இருந்த ஆஸ்திகளோட இருந்தபடினால என்ன செய்யறானா? மனசு இல்ல, கேட்க மனமில்லாதவனாய் பின்னோக்கி, அதாவது வேண்டாம் சொல்லி போயிட்டு மாயமானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நான்காவது ஒரு கூட்டம் மாயமானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். பிரியமானவர்களே, இன்னும் இதுக்கு இணையாக சில வசனங்களை நாம் பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வேகமாக வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். 2 தீமோத்தேயு 3. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வந்திருந்து அருமையாக எப்படி மனுஷர்கள் சக்தியாயும் அனர்த்தியாயும் தீபுக்கராயும் அகற்றவராயும் தூஷிக்கிறவராயும் தாய்தப்பலானுக்கு கீழ்ப்படையாதவராயும் நன்றியாதவராயும் பரிசுத்தவராயும் சுபாவ அன்பில்லாதவராயும் இணங்காதவராயும் அவதூறு செய்கிறவராயும் இச்சையடைக்கப்படாதவராயும் மொழிகிறவராயும் நல்லவரை பகைக்கிறவராயும் துரோகிகளாயும் துணிகிறவராயும் இருமப்புள்ளவராயும் தேவப்பிரியும் பிரியாயிராமல் சுகப்பிரியராயும் தேவபக்தியின் தேசத்தை தரித்து அந்த பிறரை மனதிற்கவராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட வேண்டி விட்டு விலகு. பிரியமானவர்களே, இதுல 21 விதமான நபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 21 நீங்க வீட்டை போய் வாசித்து பார்த்துக்கோங்க. 21 விதமான நபர்கள் இப்படிதான் இருப்பான்னு சொல்லி எழுதி, இப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ விலகு என்று சொன்ன என்ன அர்த்தம்? இந்த குணம் உனக்குள்ள இருக்க வேண்டாம். இதுதான் அர்த்தம். இப்ப நம்ம வாசனை கேட்டோம் இல்லையா? இந்த சுபாவங்கள்லாம் சபைகள் இருக்குதா இல்லையா? சபையார்கள் இருக்குதா இல்லையா? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிற நமக்குள்ள இருக்குதா இல்லையா? யோசித்து பார்க்கணும். அப்போ நாம எப்படிதான் இருந்துக்கிறோம்? ஒரு தடுமாற்றமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு மேல கிருபையை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இன்னும் ஆண்டவர் உண்மையாய் பின்பற்றாத ஒரு கூட்டம், உண்மையை அவரை பற்றிக் கொள்ளாத ஒரு கூட்டம், ஆற்றில் ஒரு வேலை சேத்துல ஒரு வேலை சொல்லுவாங்கல்ல, அதே போல வாழ்ந்து கொடுக்கிற கூட்டம். 4வது கூட்டம். 4 கூட்டத்தை திரும்ப ஒரு முறை சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கேள்விப்படாத, இயேசுவை ஒருமுறை கூட கேள்விப்படாத ஒரு கூட்டம். 2வது என்ன சொன்னேன்? இயேசுவும் ஒரு தெய்வம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது கூட்டம் என்ன சொன்னேன்? பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 4வது என்ன சொன்னேன்? மாயமானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அடுத்து உண்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இப்படி கூட சொல்லலாம், அவரை சந்திப்பதற்கு தகுதி இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. 4வது கூட்டம். 5வது ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கலாம், வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு 25 9 10 வாசிக்கலாமா? புத்தியுள்ளவர்கள் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவர்கள் மணவாளனோடு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆயத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஐந்தாவது ஒரு கூட்டம், இப்போ என் தேவன் வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உண்மையாகவே ஆயத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறு கூட்டம். இந்த கூட்டம் கொஞ்சமா தான் இருக்கும். ஆமென். ஆமா, என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில நான் எப்படி இருக்கேன்? சூப்பராக தெரியும். இப்போ அவருடைய வருகை இருந்தாலும் சரி, அது இப்போ என்னுடைய மரணம் இருந்தாலும் சரி, அவரை சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சொற்ப கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. அந்த புத்தியில கன்னிகைகள் கையில என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெய் அவர்களுக்கு போதுமான அளவு இருந்தபடினாலே மணவாளன் வர தாமதித்த போதும், அவர் வந்த போதும் அவருடைய கையிலே போதுமான அளவுக்கு இருந்தபடினால் அவரோடு கூட போவதற்கு அவர்கள் தகுதியுள்ளவராய் காணப்பட்டார். இதுல நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் ஆவியானவர் கற்று வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நல்ல கவனிக்க. அதாவது ரெண்டு கூட்டம், அது ஒரு சபை. 10 கன்னிகள் என்பது என்னது? ஒரு சபை. சபைக்குள்ள ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் யாரு? புத்தி உள்ளவர்கள். ஒரு கூட்டம் யாரு? புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் ரெண்டு பேர் கையில என்ன இருக்குது? தீவெட்டி இருக்குது. புத்தி உள்ளவர்களுடைய கையிலும் தீவெட்டி இருக்குது, புத்தி இல்லாதவர்களுடைய கையிலும் தீவெட்டி இருக்கு. ஓகே. புத்தி உள்ளவர்களிடம் மிகுதியான எண்ணெய் இருக்கிறது, புத்தி இல்லாதவர்களிடம் கொஞ்சமான எண்ணெய் இருக்கிறது. மணவாளன் வர தாமதமாகிறது. புத்தி இல்லாதவர்களிடம் இருந்த எண்ணெய் தீர்ந்து விட்டது. அப்போ ஒரு சத்தம் வருது, இதோ மணவாளன் வருகிறார் அப்படி சொன்ன எல்லாரும் எழும்பி தங்களை ஆயத்தப்படுத்துறாங்க மணவாளனை சந்திக்கிறதுக்கு. அப்ப புத்தி இல்லாதவங்க கையில எண்ணெய் இல்லாதபடினால அவங்க புத்தி உள்ளவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? கொஞ்சம் எண்ணெய் எங்களுக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டோட வேதம் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லி தருது? ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி கேட்டா நீங்க மனம் போனாம கொடுக்கணும், அப்படிதானே? ஆனா இந்த 5 பேர் என்ன செய்யறாங்க? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியா தப்பா? சரியா தப்பா? கொடுக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது, ஆனா இவங்க கொடுக்கல. அவங்க செஞ்சுட்டு நடத்தக்கூடிய சரியா தவறு? ஏதாவது பதில் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. தவறு, இந்த அம்மா தவறுங்கிறாங்க, நீங்க தான் சொன்னீங்க. ஓகே, வேற யாராவது நீங்க தப்பா சொன்னாலும் எந்த பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, சும்மா சொல்லுங்க. புரியல? தப்பு தானா? அதனால கொடுக்க அவங்க சொல்றது கரெக்டுங்க. கரெக்டுக்கு மட்டும் இப்போ கை தூக்கி பாட்டுங்களா நாங்கள் பார்த்துக்கேன். சும்மா ரெண்டுலையும் கை தூக்காம இருக்கிறாங்க. சரியா? அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சரிதான் அப்படிங்கிற மட்டும் கை தூக்க. ஒரே நிமிஷம் வேணுமா? அரை வரை கை தூக்க, நல்லா தூக்க, சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ கை தூக்காதவங்க எல்லாம் என்ன அர்த்தம்? சரி, சரிங்கிறது அர்த்தம். சரின்றது எதனால சொல்லணும்? கொடுக்க கூடாது காரணம் சொல்லிட்டாங்க. அவன் சரிங்கிறதுக்கு என்ன காரணம்? ஆயத்தமா இருக்க. சரி, ஆயத்தமா இருந்தா கொடுக்க கூடாதுன்னு அர்த்தமா? இப்ப நீங்க பரலோகத்துக்கோ ஆயத்தமா இருக்கிற ரேட்டு நான் வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்கிறேன், ஆயத்தமா இருந்தா நீங்க தரக்கூடாதுன்னு அர்த்தமா? அவங்க சொன்ன அர்த்தத்துக்கு நான் நன்றி சொல்றேன். இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. ரகசியங்கள் ஒன்று சொல்றதுனால என்ன விஷயம் சொன்னா, அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்கும், எனக்கு ஒரு கிருபை இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும், எனக்கு ஒரு ஞானம் இருக்கும். இதை நான் பகிர்ந்து கொடுக்க முடியுமா? பொருளை நான் கொடுக்கலாம். இப்போ நீங்க தண்ணி இல்லை, தண்ணி நான் கொடுத்துடலாம். சாப்பாடை கொடுக்கலாம், அது என்னோட இருக்கிற ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம், மிஞ்சி போன காரையை கூட கொடுக்கலாம், மனம் இருந்தால். ஓகே, என்னிடம் இருக்கக்கூடிய நான் படிச்சுட்டு வந்த படிப்பை உங்களுக்கு நான் கொடுக்க முடியுமா? என்னிடம் இருக்கிற ஞானத்தை கொடுக்க முடியுமா? கிருமையை கொடுக்க முடியுமா? என்ன சொல்ல வரேன்? சில காரியங்கள் கொடுக்க முடியும், சில காரியங்கள் கொடுக்க முடியாது. இந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரந்தர ஒரு அனுபவத்தை உடலாய் காணப்படுகிறார்கள். சபையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பரிசுத்த ஆவிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமையான சொல்லி இருந்திருக்கிறாங்க. அந்த பரிசுத்த அவர்களுக்கு எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? அல்லேலூயா. சில காரியங்கள் கொடுக்க முடியும், சில காரியங்கள் கொடுக்க முடியாதுதான். ஆமா. இப்போ இது ஒரு அப்படி இருக்கட்டும். இந்த
5 பேரை இருக்கிற 5 பேர் என்ன சொன்னாங்க? நீங்க எங்களை தொந்தரவுப்படுத்தாம பக்கத்துல போய் வாங்கிட்டு வந்துருங்க சொல்றாங்க. உடனே அந்த 5 பேர் என்ன செய்றாங்க? வாங்க போயிடுறாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன ஆகுது? கதவு அடைக்கப்படுது. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கதவு வெளியில அந்த புத்தியில நிக்கிறான்னு சொல்ல, கதவு உள்ள புத்தியில நிக்கிறாங்க. வெளியில நிக்கப்பட்ட என்ன இருக்குது? தீவெட்டி இருக்கு. உள்ள உள்ளவர்கிட்டையும் தீவெட்டி இருக்கு. வெளியில நிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. உள்ள உள்ளவர்கிட்டையும் எண்ணெய் இருக்கு. உள்ள உள்ளவர்கிட்ட மணவாளன் இருக்கிறார், வெளியில உள்ளவர்கள் மணவாளன் இல்லை. இவங்க இத்தனை வருஷம் எதற்காக ஆயத்தமா இருந்தாங்க? மணவாளனோடு போவதற்கு தான் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அந்த கடைசி நிமிடத்துல மணவாளனோடு கூட போக முடியாதபடி இறந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அப்ப பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வரீங்க? எத்தனை வருஷமா ரட்சிப்படி எத்தனை வருஷம் ஆகுது தெரியல, எத்தனை வருஷமா நீங்க ஜெபிக்கிறீங்க, பைபிள் வாசிக்க தெரியல. இப்போ அவருடைய வருகை இருக்குமே நாள், நானும் நீங்களும் அவரோடு கூட செல்ல ஆயத்தமா இருந்தால் இவைகள் எல்லாம் மக்கள் கை கொடுக்கும். இல்லைன்னு சொன்ன இவைகள் எல்லாமே அவரோடு கூட செல்வதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கும் பட்சத்தில் எப்போ வருவான்னு தெரியாது. அவர் வரும் பட்சத்தில் நீங்கள் நானும் செல்ல ஆயத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்தது, வேதத்தை வாசித்தது, இப்படி பிரசங்கம் செய்தது, அல்லது கொடுத்தது, அல்லது நற்கிரிகள் செய்தது, எல்லா காரியங்களும் டோட்டல் மொத்தமும் பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா மொத்தமும் வீணாகி போய்விடும். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருக்கிறோம்? 5வது கூட்டம் சொற்பமான கூட்டம் தான். அது உண்மையான ஒரு ஆயத்தமாய் வாழ்ந்து கொண்ட கூட்டம் மிகுந்த சொற்பமான கூட்டம். இந்த கூட்டத்துல இந்த தேசம் வரணும் என்பதுதான் தேவனுடைய இருதயத்தை பாய்ச்சி. அதனால்தான் அவர் தம்முடைய சீஷனாகிய தோமாவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். நல்ல கவனிங்க. உலக நாட்டுல எத்தனையோ தேசங்கள் இருக்குது. அத்தனை தேசங்களுக்கு சீடர்கள் போனாங்களா? இல்ல, போக முடியாது. 12 பேருக்கு சீஷர்கள். எத்தனை தேசத்துக்கு அனுப்ப முடியும்? ஆனா நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்பிதான் சொன்னா. இப்ப நம்ம தேசத்தை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறத பாத்தீங்களா? அல்லேலூயா. வேதத்துல நம்முடைய தேசம் எழுதப்பட்டிருக்கு. தெரியும் உங்களுக்கு? எஸ்தர் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. எஸ்தர் 1:1 அடுத்து 8:9 வாசிங்க. வேமா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள அடுத்து 8:9 சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதத்தில் 23ஆம் தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் 8:9 தானே? ராஜாவின் சம்பிரதாயிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடி எல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டும். 2 முறை இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் என்று சொல்லி நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டது. ஆமென். நம்முடைய தேசத்தை எவ்வளவு நேசிச்சா நம்முடைய தேசத்துடைய பேரை பைபிள் எழுதும். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் எவ்வளவு நேசித்தால் தம்முடைய சீஷனை பூமிக்கு அனுப்பி வைத்திருப்பார். நம்முடைய தேசத்தை எவ்வளவு நேசித்தால் அநேக அப்போஸ்தலர்கள், மிஷனரிகள், ஊழியர்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருப்பார். வேதனோடு ஒன்று சொல்லட்டுமா? நான் சொல்லக்கூடிய புள்ளி விவரம் 2011 வருடத்திற்குரிய புள்ளி விவரம். 2011 வருடத்தின்படி பார்த்தோம் சொன்னா நம்முடைய இந்திய தேசத்துல 25% ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 25% ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ 2011 விட்டுருவோம். இப்போ 2024 ஒரு 30% வச்சுக்குவோம். மீதம் 70% ஒரு பெரிய கேள்வி. இன்னொரு கேள்வி, இதுக்குள்ள ஒரு கேள்வி என்ன சொன்னா, நான் ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பண்ணோம்ல 5 கூட்டம், அல்ல 5வது கூட்டத்திலும் முழுமையா போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கேள்வி கிடையாது. சரிதான் நான் சொல்றது? ஆமா. அதாவது 5வது கூட்டம் யாரு? புத்தியுள்ளவங்க தான், கிறிஸ்துவ வாழ்றவங்க தான், இயேசுவை அறிந்து கொண்டவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஊழியம் செய்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், வேதத்தை வாசிக்கிறவங்க தான், பாஸ்டிங் இருக்கிறவங்க தான், காணிக்கை கொடுத்து தாங்கிறவங்க தான். ஆனா 100% பரவதுக்கு போயிட முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்றது? கேள்வி
அஞ்சாவது கூட்டமே இந்த நிலைமை சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும்? அதிகமாக செய்யணும். ஆமென். அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, என்ன காரியங்கள் செய்தால் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாகுவதற்கு, அது நல்ல அந்த 5வது நிலைமைக்குள்ளாக வருவதற்கு நாம என்ன செஞ்சா அப்படி நடக்கும் என்கிற ஒரு கேள்வி நம்ம வைப்பது நல்லது. அப்படித்தானே? இந்த மட்டும் 5 நிலைமை இருக்கிறதோடு நம்ம போயிட்டோம்னு சொன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. இதுல உங்களுடைய என்னுடைய பங்கு என்ன? நாம என்ன செய்யணும்? என்ன செஞ்சா ஆண்டவர் இப்படி ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்பை, முழுமையான ஒரு மீட்பை நம்முடைய தேசத்துக்கு தர முடியும் சொல்லி பார்ப்போமே. ஒரு 3 காரியத்தை பார்க்க முடியும். முதலாவது வசனமாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை வேகமாக வாசிங்க. யோவான் 15 4 முதல் 7 முடிய. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அதான் அவருடைய அர்த்தம். இது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். இயேசுவோடு இந்த சபையோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, உங்க குடும்பத்தோடு இணைஞ்சிருக்கிறீங்க, நீங்க வேலை செய்யற அந்த இடத்தோடு கூட நீங்க இணைந்திருக்கிறீங்க. இவை எல்லாம் வேலையோடு வேலை செய்யற இடத்துல நீங்க இணைக்கப்பட்டனால உங்களுக்கு வருமானம் வருது. இங்க நீங்க இணைக்கப்பட்டனால கொஞ்சம் ஆரோக்கிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. குடும்பத்தோடு இணைக்கப்பட்டனால ஒரு ஐக்கியம் கிடைக்குது. இதே போல இயேசுவோடு நான், இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்படும் பட்சத்திலே கனி கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஜெபிக்க முடியும், இன்னும் அதிகமாக துதிக்க முடியும், இன்னும் அதிகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், இன்னும் அதிகமாக சாட்சியோடு வாழ முடியும், இன்னும் அதிகமாக தேவனை நம்மில் வெளிப்படுத்த முடியும். ஆமென். பிரியமானவர்களே, முதல் அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டியது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு உங்களுக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? ஆரம்பத்தில் எப்படி நீங்க ஜோம் பண்ணீங்க, இப்போ நீங்க எப்படி ஜோம் பண்றீங்க? ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எத்தனை அதிகாரங்கள் வாசிங்க, இப்போ எப்படி வாசிக்கிறீங்க? வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கும்போது சில நேரத்தில் நம்ம மனசு துடிக்கும், ஐயோ நமக்கு மீறிட்டுமே சொல்லிட்டு. இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? யோசித்து பார்த்தீங்களா? இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டது என்பது தேவனுடைய வாக்கோடு கூட இணைக்கப்பட்டதுதான். ஆமென். அவரையும் வாக்கையும் பிரிக்க முடியாது. இந்த வார்த்தையோடு நீங்கள் இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையும் இயேசுடைய வார்த்தையும் இணைக்கப்பட்டிருக்கிறதா? இப்படி ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே தேசத்திற்கு நீங்கள் நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க முடியும். ஆமென். நீங்க ஒரு மிஷனரி தாங்குறீங்கல்ல, ஜெம்ஸ் என்கிற மிஷனரி, அந்த மிஷனரியுடைய ஸ்தாபகராக இருக்கிற அகஸ்டின் ஜெபகுமாரன் நம்ம தூத்துக்குள்ள பிறந்தவங்க தான். ஒன்று சொல்றேன், அவர்கள் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படாமல் இருந்திருந்தால் பீகார்ல எனக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உண்டாயிருக்காரு. சமீபத்தில் பீகாருக்கு போயிட்டு வந்தது சொன்ன ஒரு காரியம் பிரமிப்பா இருக்குது. அவங்க ஊழியங்கள்லாம் பார்க்கறது சொன்னாங்க. இந்த பிரமிப்பு உண்டாவதற்கு காரணம் என்ன? தேவனோடு இணைக்கப்பட்ட பொழுது தேவன் அந்த காரியத்தை பொருட்படுத்தி செய்கிறார். எங்களுடைய ஸ்தாபகர் சொன்னேன், அவர் தேவனோடு இணைக்கப்பட்டபடினாலே, அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு 16 மாநிலங்களில் ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. ஒருவேளை அவர் எனக்கு, நான் ஏற்கனவே திருமணமாக தான் இருக்கிறேன், நல்ல அழகான ஒரு வீடு இருக்கு, எனக்கு எல்லாமே நான் கிளைம் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை, சூப்பராக தான் இருக்கிறேன், பரவாயில்ல, இது ஊழியம் தானே, நான் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தால் அந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்களுக்கு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்க முடியுமா? அல்லது அரை நிர்வாகிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிவாசிகளை ஆதாயம் பண்ணியிருக்க முடியுமா? அல்லது நான் முன்பு சொன்னது போல அந்த ஒரு மாணவனை நாங்கள் நல்வழிப்படுத்தி கிறிஸ்துவனுடைய அன்பை கொடுத்தது நிமித்தமாக அன்று அவன் படிப்பறிவு இல்லாத அவனுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாமல் இருந்தவனுக்கு இன்னைக்கு நீட்டுக்குள் சென்று ஒரு டாக்டராக போகிறான்னு சொன்னேனே, இந்த காரியங்கள் எப்படி நடக்குது யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் என் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு காணப்படுறேன். இயேசுவோடு இணைக்கப்பட்ட பட்சத்தில் ஆண்டவரை சும்மாவே விட மாட்டார். உங்களை குறித்ததை அவர் நிறைவேற்ற முடியும். யோபு அப்படிதான் சொல்றாரு,
எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். உடனே நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபேன் இருக்குது, கீபோர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, தண்ணி பட்டு இருக்குது, இந்த எத்தனை காரியங்கள் இருக்குது, டேபிள் இருக்கு, பாய்கள் எதிரே இருக்கு. இது எல்லாமே தேவை என்கிறபடியான உள்ள இருக்கு. தேவையில்லைன்னு ஒன்று இருக்காது. உங்களுக்கு எனக்கும் பயன்படுத்தலாம் உள்ள வச்சிருக்கிறோம். இதே போல ஆண்டவர் உங்களை எண்ணி வச்சிருக்கிற காரணம் அவருக்கு நான் தேவைதான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கோ இருப்பார். ஒருவேளை நாம எப்படி இருக்குமோ, உண்மையாவே பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும், மாயமானமே வாழ்ந்து இருந்தாலும், உங்களை குறித்த ஒரு கர்சனையோடு கூட தேவன் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற நிச்சயம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு மாறுவாங்க. அந்த மாசத்துல மாறிடுவாங்க. இன்னும் பலப்படுவாங்க, இன்னும் அதிகமாக ஜெபிப்பாங்க, இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிப்பாங்க, இன்னும் அதிகமாக கீழ்ப்படிவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவன் உங்களை என்னையும் எதிர்பார்த்து இருக்கிறார். எதிர்பார்ப்புக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். முதலாவது காரியம், இணைக்கப்பட்ட இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை உள்ளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாமா? அவர்கள் மேல் மனதுருகி பாருங்க, என் ஆண்டவர் அங்க இருந்த ஜனங்களை பார்த்த பொழுது அவருக்குள்ளாக என்ன வருதா? ஒரு மனதுருக்கம் வருகிறது. உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு ஆத்ம பாரம் வருதா? ஒரு மனதுருக்கம் வருதா? Blessing with Mission என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஸ்டாலின் அவங்களுடைய துணைவியார் MBBS டாக்டர். ஒரு முறை பிரயாணப்பட்டு பஸ்ல போயிட்டு இருந்த பொழுது ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப்ல நிற்கும் போது அந்த ஸ்டாப் பக்கத்தில் ஒரு சின்ன கூட்டம். அந்த பஸ் நின்றதுனால பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, அது என்ன கூட்டம்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டது, அதனால அடிபட்டு கிடக்குறான்னு சொன்ன உடனே அந்த அம்மா பஸ்ஸை விட்டு இறங்கினாங்க. இறங்கி அவங்க டாக்டர் இருக்கிறதுனால அவங்களால போயிட்டு சின்ன ஃபர்ஸ்ட் எய்டை செய்து விட்டு அடுத்த பஸ்ஸில் போனாங்க. ஆனால் அங்கே போக தாமதமாக இருக்கும். இருந்தாலும் அதை கேள்விப்பட்டவுடன், அதை பார்த்தவுடன் அவங்களால தொடர்ந்து பயணிக்க முடியல. அன்றைக்கு அந்த சமாரியா, நல்ல சமாரியனுக்கு எப்படி ஒரு தன்னால போக முடியலையோ, ஆசாரியர் போல லேவியர் கூட கடந்து போக முடியலையோ, அதே போல இந்த அம்மாவோட அதை விட்டு கடந்து போக முடியல. யோசிச்சு பாருங்க, இயேசுக்குள் இருந்த அந்த ஆத்ம பாரம் எனக்கு உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவருக்குள் இருந்த அந்த ஆத்ம பாரம் எனக்கு உங்களுக்கு இருக்குதா? நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் யாரோ ஒருவர் ஆண்டவரை அறிவிக்காமல் இருந்திருந்தால் நம்ம என்ன நிலைமையில் இருந்திருப்போம்? நான் இங்கு வருவதற்கு முன்பாக மிஷினரியாக இதே போல ஒரு சபையை என் கையில் தந்திருந்தாங்க. நான் ஒரு ஊழியக்காரனாக தான் இருந்தேன். அங்கே இருந்த என்னை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே வந்து 15 வருஷம் ஆகுது. அங்கே இருக்கும்போது ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு சொன்னால், ஒரு பஸ்ஸில் ஒரு சுவிசேஷகர் போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த சுவிசேஷகர் பஸ்ஸில் ஏறி அந்த படிக்கட்டில் மேலே படிக்கட்டில் நிற்கிறாரு. 2 பேர் உட்காரக்கூடிய சீட்டில், படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் ஒரு வாலிபர் தம்பி இவரை பார்த்துட்டு, எளிமை சார் நீங்கள் உட்காருங்க சார். இப்படி உட்காருன்னு சொன்னபோது இந்த சுவிசேஷகர் போல ஆண்டவர் பேசுகிறார், நீ அவனுக்கு என்னுடைய அன்பை சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கூச்சம். ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் நெருக்கடி, இதில் எப்படி நான் சுவிசேஷம் சொல்றது, உங்களை பற்றி நான் சொல்றது மனுஷனுங்க, நான் அதான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுறாரு. பெண்கள் அதிகமான மேலே ஏற சீட் இல்லாமல் இந்த சீட்டில் உட்கார்ந்த தம்பி, எழுதி நின்ற தம்பி, வாலிப தம்பி நேரம் செல்ல படிக்கட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடைசி படிக்கட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. திடீரென்று ஒரு பிரேக் போட்ட பொழுது அந்த தம்பி எதிர்பாராமல் கை தவறி கீழே வந்து பேக் டயர் ஏறி அந்த இடத்துல இறந்துச்சு. உடனே பஸ் நிற்கிது, எல்லாரும் இறங்குறாங்க. சுவிசேஷகர் இறங்குறாரு. அப்போ அழுகிறாரு, ஆண்டவரே இந்த வண்டி ஆண்டவர் பேசுறாரு, இந்த ரத்தப்படி ஒன்றுமே சுமர். ஏற்கனவே சொன்னேன், உனக்கு அவன் இடம் கொடுத்தான், அவனுக்காக அவன்கிட்ட நீ ஆண்டவர் என்னுடைய அன்பை சொல்லுன்னு சொன்னேன். நான் உன்னை உணர்த்தியும் நீ தாமதப்படுத்தினாலே, கூச்சப்பட்டபடினாலே அவருடைய ரத்தப்படி உண்மையை சுமர்ன்னு சொல்லி சொன்னான்.
ஆத்தும பாரம், இயேசுவிடம் காணப்பட்ட அந்த ஆத்தும பாரம், பவுலுக்குள் காணப்பட்ட அந்த ஆத்தும பாரம் எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? முதலாவதாக சொன்னேன், அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்கள் நானும் வாழணும்னு சொன்னேன். இரண்டாவது அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கணும்? ஆத்ம பாரம், உண்மையான ஒரு ஆத்ம பாரம் எனக்கு உங்களுக்கு வேணும். உண்மையான ஒரு ஆத்ம, ஒரு கடமைக்காக இல்லை. ஆண்டோடைய காரியங்கள் எதுவுமே கடமைக்கு செய்த வேஸ்ட். எதை செய்தாலும் மனப்பூர்வமை செய்ய சொல்லி கொலோசியர் எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, மனப்பூர்வமான அந்த ஆண்டவர் சொல்லியிருந்த அதே ஆத்ம பாரம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் பட்சத்திலே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தர அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 17:23. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது, அதாவது பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே நாம் குமாரனாகிய நானும் பிதாவாகிய நீங்களும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஞானஸ்தானம் எடுத்த பொழுது 3 பேர் ஒருமித்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பிதாவாகிய தேவன் அங்கிருந்து பேசினாரு, இவர் என் நேசகுமாரன் மேல் பிரியமா இருக்கிறேன். புறா வடிவத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஞானஸ்தானம் எடுத்து வெளியிடுவார். மூவரும் ஒரே நேரத்தில் சங்கமித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவாலே, பிதாவே நாம் ஒருமித்து இருக்கிற போல நீங்கள் எனக்கு தந்தவர்களும் எப்படி இருக்கணுமா? ஒருமித்து இருக்கணுமா? இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது. சபைகளுக்குள்ளாக ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது. சாத்தானுடைய கிரியை என்ன தெரியுமா? யோவான் 10:10 வாசிங்க. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நன்றி வேறொன்றுக்கும். அவனுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய ஒரு மனதை திருடணும், அழிக்கணும், கொல்லணும். நீங்க ஒரு மனதோடு இருந்தா தானே ஜெபிப்பீங்க, ஒரு மனதோடு இருந்தா தானே கர்த்தருடைய காரியத்தை செய்வீங்க. ஒரு மனம் இல்லாமல் போயிட்டு எப்படி செயல்பட முடியும்? ஒருவர் சொல்வார் இதை செய்ய சொல்லி, இன்னொரு சொல்வார் வேணாம்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு மனம் இருக்காது. ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா காரியங்கள் நிறைவேறது தடைபட்டு ஒரு குரு விட்டு கொடுத்து போயிட்டு சொன்னாக்கா அந்த ஒரு மனம் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, சரி, போன முறை இந்த அக்கா விட்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் விட்டு கொடுக்குறேன் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நான் முன்னுக்கு சொன்னாங்க, பிரச்சனையே இருக்காது. போன முறை என் மனைவி விட்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் விட்டு கொடுக்குறேன். அதாவது போன முறை என் கடன் விட்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி ஒரு விட்டு கொடுக்குற சுபாவம், விட்டு கொடுக்குற காரியம் குடும்பத்திலே சபையிலே காணப்படுமையானால் ஒரு மனதில் நாம் வளர முடியும். அல்லேலூயா. ஒரு மனதில் தேறினவர்களாக நீங்கள் நான் காணப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஊழியர்களுக்காக ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது, விசுவாசிகளுக்காக ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது, குடும்பங்களில் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது, பிள்ளைகளுக்காக ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது, வாலிபர்களுக்காக ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறது. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபை எப்படி இருக்குது? சபைகள் எப்படி இருக்கிறது? விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? அந்த ஒரு மனம் வளர், ஒரு மனம் பெரியதுக்கு நான் காரணமா இருக்கணும், ஒரு மனம் கொலையுக்கு நான் காரணமா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 4:3. ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குது. ஒரு மனதை காத்துக்கொள்ள சும்மா அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதை. ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன போல சாத்தான் அவனுடைய கிரியை செய்ய வல்லவனா இருக்கிறான். அப்ப நீங்க நான் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனம் குழந்தைக்கூடாது, ஒரு மனம் சீர்கெட்டு போயிருக்கூடாது. நீங்க நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. சகலவிதமான கஷ்டமும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் சூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களுக்கு நீங்கிறது. இது நம்ம வாசித்தோம்ல, இவை அனைத்தும் ஒரு மனதை குலைக்கக்கூடியவர்கள். கசப்பு, கோபம், மூர்க்கம், இது இருந்தா ஒரு மனம் இருக்குமா? இது இருந்தா ஒரு மனம் இருக்குமா? இருக்கவும் நல்லா கவனிக்க. இப்போ நான் கிறிஸ்துவ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லேன், இவங்களை யாராவது கிறிஸ்துவ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லேன்,
எனக்கு அவங்க தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. ஆனா 2 பேரும் ஒரு இடத்துல வச்சா ஒரு மனப்படி இருக்க முடியும். அப்ப கணவன் மனைவிய பல வருஷமா கணவன் மனைவியா வாழ முடியாது, அவர்களா வாழ முடியல. என்ன காரணம்? விட்டு கொடுக்க மாட்டேன். அதான் காரணம். நான் தாழ்ந்து போக மாட்டேன், நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன். இதான் காரணம். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மனிதனை வளர்வதற்கு, ஒரு மனதை பிழைக்கக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத கண்டு அதெல்லாம் மட்டும் இருக்கிறாங்க ஆராய்ந்து அதை விட்டு விலக நாம முயற்சி பண்ண வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13 15 முடிய வாசிக்கலாமா? கொலோசியர் 3 13 15 முடிய. அதிலே கிரேக்கர் என்னும் யூதர் என்றும் இல்லை, விருத்த சேதனம் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதம் என்றும் இல்லை, புறஜாதியர் என்றும் இல்லை, புற தேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாமுமாய். ஆமென். கிறிஸ்துவே எல்லாமாய். கிறிஸ்து எனக்குள்ளாக எல்லாமாய் இருந்தார்னால் நான் ஒரு மனிதன் கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் என்கிற ஒன்று இருக்கிறதுனால ஒரு மனிதன் நமக்கு இல்லை. நான் சொல்றதை இங்க கேட்கலையே அப்ப நான் சபைக்கு வர மாட்டேன். நான் சொல்றதை கேட்கலையே அப்ப நான் இதை வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் சொல்றதை நீ கேட்கலையே அப்போ உடனே விட்டு பிடிப்பேன், நான் சண்டை போடுவேன். இந்த நான் என்கிற ஒன்று இருக்கிற வரையிலும் நாம் வளர முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? 5 காரியங்கள் குறித்து சொல்றோம். இந்திய தேசம் 5 விதமான ஜனங்களே உடையதாக இருக்கிறது சொல்றேன். ஃபர்ஸ்ட், இயேசுவை ஒரு முறை கேள்விப்படாத கூட்டம் ஒரு கூட்டம். இயேசுவும் ஒரு தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 4வது, மாயமானமாய் அல்லது உண்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 5வது ஒரு கூட்டம், ஆயத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் சொல்றேன். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? 1. 2வது, நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசத்திலே தேவன் அக்கினியை போட வேண்டும். தேசம் உண்மையான ஒரு எழுப்புதலை அடைய வேண்டும் சொன்னாங்க. 3 காரியங்கள் நம்ம செய்ய அதற்கு நாம் பங்கு வகிக்க வேண்டும் சொன்னேன். 3 காரியம் என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்குதா? நம்பர் 1, அவரோடு இணைக்கப்பட வேண்டும். நம்பர் 2, ஆத்மா பார வேண்டும். நம்பர் 3, ஒரு மனம் வேண்டும். இந்த 3 உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் சபை ஒரு மறுமலர்ச்சி உடையதாக இருக்கும். சபை ஒரு வளர்ச்சி அடைவதாக காணப்படும். குடும்பம் ஒரு வளர்ச்சி உடையதாக காணப்படும். சமுதாயம் வளர்ச்சி உடையதாக காணப்படும். தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சில அறிவிப்பு.